தற்போதைய அண்மை செய்தி. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 40 அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூலமாக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய கூட்டாட்சி முறையில தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நிலைநாட்டுவதற்காக, தமிழ் மக்களுடைய நலன் காப்பதற்காக தேவையான பல்வேறு முயற்சிகளை பல ஆண்டுகளாக தமிழக அரசு முன்னெடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இருந்தாலும் நிதி பகிர்விலும் அதிகார பகிர்விலும் தமிழகத்தினுடைய உரிமைகளை காப்பதற்கு தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகையினுடைய அடிப்படையில மக்களவை தொகுதிகளை மத்திய அரசு மறுசீரமைப்பு செய்ய வாய்ப்புள்ள ஒரு சூழல்ல நம்முடைய மாநிலம் சந்திக்க போகக்கூடிய இடர்பாடுகளை அதனை எதிர்கொள்வதற்கு அரசியல் கட்சியினுடைய ஆதரவை கோருவதற்கு தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் 82வது பிரிவு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்புக்கு வகை செய்யக்கூடிய வகையில 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே மக்களவை தொகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன என்றும், ஆனால் 2026ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டால் நாம் 8 தொகுதிகள் வரை இழக்க நேரிடும் என்றும், இது மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களையும் தமிழகத்திற்கு தேவையான நிதியையும் மத்திய அரசிடமிருந்து பெற முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்றும், எனவே வரக்கூடிய மார்ச் 5ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையுடைய 10வது தளத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இது தொடர்பான கடிதம் மத்திய அரசுக்கு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்போடு இந்த கடிதம் அனுப்பப்படும் என்ற போன்ற கருத்துக்களை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கிற இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.